ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முளைக்கட்டின பயிறு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சமையலில் நம்ம டெய்லியுமே பயன்படுத்தக்கூடிய இந்த கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, கொள்ளு, தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகளாக இருக்கட்டும், இல்லைனா கம்பு, கேழ்வரகு, கோதுமை, இந்த மாதிரி தானியங்களாகவும் இருக்கட்டும், இதை நம்ம முளைக்கட்டி வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஏராளமான சத்துக்கள் கிடைக்கின்றன. இப்போ தற்போது விற்கக்கூடிய இந்த சாண்ட்விச், இந்த மாதிரி உணவுகளில் கூட இந்த முளைக்கட்டின பயிரை பயன்படுத்துகிறாங்க. இந்த பயிர்களை எப்படி முளைக்கட்ட வைக்கிறது, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம இந்த பயிர்களாக இருக்கட்டும், இல்லை தானியங்களாகவும் இருக்கட்டும், நம்ம ஒரு 8லேருந்து ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நம்ம நல்லா கட்டி வைக்கணும். ஒரு 12 மணி நேரம் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது தன்னை போலே முளைக்கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். அதுவே சுவையாக தான் இருக்கும். சில பேருக்கு இந்த பச்சை வாசனை பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெயில், காய வச்ச எண்ணெயில் கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து முளைக்கட்டின பயிரையும் சேர்த்து கிளறி சாப்பிட்டாங்கன்னா அது அவங்க உடலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் இந்த முளைக்கட்டின பயிரை வேக வச்சு சாப்பிடக்கூடாது. அதிகமாக வேக வச்சோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைஞ்சிரும். முளைக்கட்டின பயிரில் விட்டமின் ஏ, பி, சி, கே இவற்றில் ஏராளமான சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. இவற்றில் புரத சத்தும் அதிகமாக உள்ளது. நியாசின், தயமின் போன்ற சத்துக்களுடன் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இவற்றில் அதிகமாக இருக்கின்றன. இந்த முளைக்கட்டின பயிர் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான ஆற்றலையும் தருகிறது. இதனால் உடல் எடையை குறைக்கவும் இது பயன்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகளை சீராக செயல்பட வைக்கிறது. இவற்றில் உள்ள பொட்டாசியம் உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. மேலும் இரத்த அழுத்தம், இரத்த சோகை போன்றவற்றையும் தவிர்க்கிறதுக்கு உதவுகிறது. விட்டமின் இ சத்து இவற்றில் அதிகமாக இருப்பதனால கர்ப்பப்பை, சினைப்பையை சீராக இயக்க உதவுகிறது. பாசிப்பயிரை நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த பாசிப்பயிறு அதிக அளவில் புரதச்சத்து இருக்கிறது. இது வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரும பளபளப்புக்கும் உதவுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் இந்த வெந்தயத்தை நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை ஒரு கிண்ணம் அளவு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். வெந்தயத்தில் விட்டமின் சி, புரோட்டீன், நியாசின், பொட்டாசியம், இரும்புச்சத்து இருக்கிறதுனால தொப்பை, உடல் எடை குறைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். அப்புறம் உளுந்தை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி நீங்கும். அப்புறம் தாய்ப்பால் சுரக்கிறதும் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த கொள்ளை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதோடு தொப்பையை கரைத்து உடல் பருமனை குறைக்கிறது. கொள்ளுப்பயிரை முளைக்கட்டி சாப்பிட்டாங்க அப்படின்னா விட்டமின் ஏ, பி, சி இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலியால் அவதிப்படுறவங்க இந்த முளைக்கட்டிய கொள்ளுப்பயிரை சாப்பிட்லாம். அப்புறம் வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் மெலிவாக இருக்கிறவங்க டெய்லியும் இந்த ஒரு 100 கிராம் அளவு முளைக்கட்டின வேர்க்கடலையை சாப்பிட்டாங்கன்னா உடல் எடை கூடும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஒரு வலுவாகவும் இருக்கும். கம்பை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டாங்கன்னா உடலுக்கு பலமாக இருக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க தினமும் இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் உறுதியாக இருக்கும். அப்புறம் பச்சைப்பயிரை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா புரதம், கால்சியம் சத்து இதில் அதிகமாக இருக்கிறது. இதனால் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஊட்டம் தரக்கூடியதாக இருக்கும். அல்சரை குணப்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. அப்புறம் இந்த கொண்டக்கடலையை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் பலமாக இருக்கும். இரும்பு, புரதம், சுண்ணாம்பு சத்து, நார்ச்சத்து இந்த மாதிரி பல்வகையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இந்த கொண்டக்கடலையில் இருக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்களோட நன்மைகளை பற்றி நாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.